ஹாய், நம்ம இந்த வீடியோவில் சூரை மீன் சுக்கா எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து சூரை மீன். இது வந்து நல்லா சத மீனாக தான் இருக்கும். அங்கங்கே முள் இல்லாமல் நடுமுள் மட்டும்தான் இதில் இருக்கும். நம்ம இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன பீஸ் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி இந்த மீனை எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலாலெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சுக்கா செய்கிறதுக்கு. இந்த சுக்கா வந்து அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மீன் கிடச்சிதுன்னா இதே மாதிரி நான் செய்கிற மாதிரி இந்த சூரை மீன் சுக்கா வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கலான்னா, மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் கவுள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்தூள் ஒரு அரை ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கரெக்டான அளவு சேர்க்காமல் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வெங்காய தக்காளி வதக்கும் போது அதில் வர நம்ம உப்பு போடுவோம். அதனால் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கலாம். 65 மசாலாவும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. இது வந்து செகண்ட் பேட்ச் போட்டு இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ட பிறகு பட்டை, இலை, பெருஞ்சீரகம் வந்து நான் வந்து நுணுக்கி எடுத்துருக்கேன். அது மூணுத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது பொன்னிறமாக பொரிஞ்சிட்ட பிறகு வெங்காயம் வந்து நான் ஒரு 8 வெங்காயம், ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 8 எடுத்துக்கிட்டு 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணதை எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த இலை வந்து பிரியாணிக்கு போடுவோம், நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நான் இதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
வெங்காயம் நல்லா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து காரத்தூள் எடுத்துக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேவைக்கேற்ப காரத்தூள் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து இந்த தூள் வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட கொஞ்சம் லைட்டாக காந்துற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நல்லா திக்காக வர்றதுக்காக வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன். அது ஆப்ஷன் தான். உங்கள்கிட்ட தயிர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச மீனை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூரை மீன் கிடச்சிதுன்னா நீங்கள் இதே மாதிரி சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு வாயெலாம் அப்படியே ஊறுதுங்க. கொஞ்சமாக எடுத்து அந்த சாந்து கூட நம்ம டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.